இது சொல்றேன். ஜெபம் என்பது என்னவென்றால் மூச்சை மேலும் கீழுமாக நடத்தும் போது எல்லா நபர்களுக்கும் நிதானமாக பார்த்தால் புரியும். மேலும் கீழுமாக அந்த மூச்சை நடத்தும் போது ஒரு மின்னோட்டம் காந்த ஓட்டம் உங்கள் உடம்பில் நிகழ்வதை நீங்கள் உணர முடியும். புரியுதா இல்லையா? நிதானமா பண்ணி பாருங்க, உங்க தோல்லே தெரியும். உணர்வு நம்முடைய தேகத்தில் இருக்கக்கூடிய பவர், மின் சக்தி, காந்த சக்தி, வான்காந்த சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ளும் ஒரு வேலை தான் ஜெபம். அதனால ஜெபம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். நான் என்ன சொல்றேன்றது நான் சரியான ஒரு திசையில புரியணும். ஜெபமும் முக்கியம், இதுவும் முக்கியம். சோறு தான் முக்கியம், அரிசி முக்கியம் சொல்ல முடியாது. அரிசி இருந்தா தானே சோறு வரும். எனக்கு சோறு தான் முக்கியம், அரிசியில வேணாம் சொல்ல முடியாது. அரிசி எடுத்து ஏற்றிட்டோம்னா it will become a சாப்பாடு. ரைஸ் இங்கில ரெண்டுத்துக்கு ஒரே பேர் வச்சிருக்காங்க இங்கிலீஷ். நம்ம என்ன பண்ணோம், சாப்பாடு ஆற வரைக்கும் பொறுமையா இருந்து பதம் பார்த்து வடிக்கணும். ரொம்ப நெத்தா வடிச்சிட்டாலும் நல்லா இருக்காது, குழப்பம்னு ஆகிட்டாலும் எல்லாருக்கும் கெட்ட பேர். எப்படி இதை பதமா வடிக்கிறோமா அப்படி நம்ம இதமா ஜபம் பண்ணி பதமா அந்த நிஷ்டையை முடிக்கணும். பிச்சை எடுக்கணும் சுவாமி கிட்ட, சுவாமி எனக்கு நல்ல ஜபத்தையும் நிஷ்டையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி. பணிவு, பக்தி, விசுவாசம் இது நம்ம பிரதானமா வச்சுட்டு கேட்டோம்னா நேற்று விதவாங்களுக்கும் இன்னைக்கு பரிபூர்ண நிஷ்டை ஆனந்தம் கிடைக்கத்தான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்கும் குறைவில்லாம இந்த வான்காந்த சக்தின்னு சொல்லக்கூடிய இறையர்னு சொல்லக்கூடிய சதா காலமும் சகலர் மீதும் பொழிந்து கொண்டேதான் இருக்கிறது. இதுக்கு மழைக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதா? இவனுக்கு 10 பேர் போறான், இவனுக்கு தகுந்த மாதிரி பெய்யணும், இவனுக்கு தகுந்த அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருமே பொழிஞ்சிட்டு தான் இருக்குது. அவரவர்களுடைய மனமே மிகவும் சிக்கலாக்குகிறது. மனத்தை அடிக்கும் எளிய தந்திரத்தை எங்க அப்பன், நம்ம அப்பன் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் எளிய தந்திரத்தை நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார். இது மாதிரி ஒரு வாய்ப்பு, இது மாதிரி ஒரு ஞானி, இது மாதிரி ஒரு இது உலகத்தில் எங்கும் காணும் இருக்கிறாங்க. இது மாதிரி எளிய முறையில் உள்முகமா பிராணாயாமம் பண்ணிக்கோங்க, இது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கைவல்யம் சொல்லக்கூடிய மோட்சகதியை காட்டி கொடுத்தது நம்முடைய அப்பா தான். இந்த ஒரு எளிய கலையை நம்ம கரெக்டாக செஞ்சுக்கணும். ரொம்ப எளிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு பாருங்க. இப்போ நான் ஒரு எளிமையா சொல்றேன். யாருமே இல்லாம தானே இருந்தோம், யாருமே இல்லாம தான் இருந்தோம். நம்ம தாய் தந்தை மூலமா எப்படியோ இங்க வந்துட்டோம், யாருமே இல்லாம போயிடும். இப்போ காலியான ஸ்பேஸ் இருக்கு, இங்கதான் நம்ம உட்காந்துக்கிறோம். இந்த ஸ்பேஸ் மறுபடியும் காலியா தான் ஆகுது. நம்ம இதை விட பிரதான வேலையா எதை எடுத்து செஞ்சு என்ன சாதிக்க போறோம்? நம்ம மீண்டும் மீண்டும் வராமல் இருப்பதற்கு, பூமியில் பிறக்காமல் இருப்பதற்கு இந்த சமாதி நிலையை அருளி இருக்கிறார்கள் அப்பா. நம்ம அந்த சமாதி நிலையை அடைய வேண்டும் என்றால் இதுவே பிரதான காரியமாக நினைத்து ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும். அப்ப லோக காரியங்களில், அன்றாட விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டாமா என்ற கேள்வியை மனம் எழுப்பி உங்களை சங்கடத்திற்கு உள்ளாக்கும். அதுதான் அதோட தொழிலே. அதுதான் பார்த்து பேசிட்டு போயிடுவாரு. நம்ம நாளைக்கு காலைல வேலைக்கு போகலன்னா அவன் திட்டுவான், சம்பளம் எப்படி வரும், வீட்டு வாடகை எப்படி கொடுக்குறது, இதெல்லாம் யதார்த்தமான சூழல் தான். நேரத்திற்கு தகுந்தபடி அவர்கள் மனம்தான் உங்களை சிக்கலாக்குது. மறுபடியும் சொல்றேன், காலைல பண்ண முடியலையா விட்டுறக்கூடாது, 8 மணிக்கு விட்டுறக்கூடாது, மத்தியானம் மணிக்கு விட்டுறக்கூடாது, சாயங்காலம் பண்ணிடணும். ஆனா மனம் என்ன சொல்லுவான், நாளைக்கு பண்ணிக்கலான்னு, அடுத்த வாரம் பண்ணிக்கலான்னு. ஓஷோ கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, சாமி நான் உபதேசம் வாங்கி 1 வாரம் ஆகுது, ஒரு ஒலி கூட தெரிய மாட்டேது, ஒருத்தர் ஒலியெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னா. ஓஷோ அவருக்கு பதில் சொல்றாரு, நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா, அப்புறம் செய்யலான்னு ஒரு வேலையை தள்ளி போட்டுட்டே வந்துட்டு. அந்த அப்புறம் செய்யலான்ற வேலை ஒவ்வொருத்தருக்கு ஒரு பீரியட் இருக்குது, ஒரு வேலைக்கு ஒரு பீரியட் இருக்குது. கல்யாணம் 4 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம், குழந்தை 2 வருஷம் கழிச்சு பெற்றுக்கலாம். இது மாதிரி தள்ளி போடுறது. நம்ம அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், 2 ஹவர் கழிச்சு சாப்பிடலாம், இப்போ வேண்டாம், இது மாதிரி தள்ளி போடுறது. இந்த மாதிரி தண்ணி எரிதலுக்கு ஒரு காலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களாம் என்ன பண்றீங்க, குழந்தை பத்தின பிறகு உபதேசம் வாங்கிக்கலாம், கல்யாணம் பண்ண பிறகு உபதேசம் வாங்கிக்கலாம், அந்திம காலத்துல உபதேசம் வாங்கிக்கலாம், வயசு ஆயிடுச்சுன்னா உபதேசம் வாங்கிக்கலாம். தள்ளி போட்டுட்டே பல ஜென்மமா நீ செய்யாத வேலை இந்த ஜென்மத்துல செஞ்சிருக்க. அதுக்கு உனக்கு 7 நாள்லயே ஒலி தெரியணும்னு அவசரப்படுற அப்படின்னு
நாம் இந்த பொறுமையும் விடாமுயற்சியோடு இந்த பயணத்தில் நம்ம எல்லாரும் செய்யணும். அவரவர்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது போன்று ஜபத்திலும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படின்றது தான். அண்ணா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு, விழிப்புணர்வு அப்படின்னா என்ன அப்படி. ஜபத்தில் விழிப்புணர்வு அப்படின்றது நிஷ்டையில் விழிப்புணர்வு, ஜபத்தில் விழிப்புணர்வு. ஜபத்தில் விழிப்புணர்வு எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும், நிஷ்டையில் விழிப்புணர்வு அப்படிங்கும் போது நீங்க கவனமா இந்த கையை இப்படியே வச்சுக்கணும். இப்படியே வச்சுக்கணும். இப்படி போயிடுச்சுன்னா நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் நம்ம தூக்கத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி. இப்படி போயிடுச்சுன்னா நம்ம தூக்கத்துக்கு போறோம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் நான் அனுபவத்திலே தெரிஞ்சுக்கிட்டது தான், வேற யாரோ சொல்லலை. அப்படி அனுபவம் வரும்போது ஒருத்தர் சொல்றாங்க, நானும் நீண்ட காலம் பயணம் செய்து தான் பல விதமான இந்த விஷயங்கள்லாம் கற்றுட்டு பேச முடிஞ்ச டக்குன்னு எதுவும் கிடைச்சில்ல. அதுக்காக ஒருத்தர் போல ஒருத்தரை முன் வச்சு ஒருத்தர் அடிக்கடி நம்ம ஜனங்கள்லாம் தரா சேர்த்துப்பாங்க. அவன் எவ்வளோ வச்சுக்கிறான், இவன் எவ்வளோ வச்சுக்கிறான், அவன் என்ன கலர், இவன் என்ன கலரு, அவன் கோணம் எப்படி இது, இவன் கோணம் எப்படி இது, அவன் எப்படி பண்ணிட்டான், இவன் எப்படி பண்ணிட்டான், இதெல்லாம் செய்ய தேவையே இல்லை. அவங்களோட குணம் அவங்களுக்கு. சுவாமி விவேகானந்தர் ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் கேட்டார், இங்கிலீஷில் திட்டுறாரு. சுவாமி அந்த இடத்துல காப்பியை எதை வித்துட்டு வரவங்கிட்ட திருப்பி இங்கிலீஷில் பேசுகிறார். அப்போ அந்த இங்கிலீஷ்காரன் கேட்குறான், நான் உங்க இது மாதிரிலாம் திட்டினேனே இங்கிலீஷில், உங்களுக்கு தான் இங்கிலீஷ் நல்லா தெரியல, நீ என்னை எதுவுமே திருப்பி பேசவே இல்லையா அப்படின்னா. அதை உங்ககிட்ட நான் வாங்கவே இல்லையே, நீயே வச்சிரு அப்படின்னு. அது மாதிரி அவங்கவுங்க குணம் அவரவர்களுக்கு. அதனால அந்த குணத்தை நாம ரிசீவ் பண்ண தேவையில்லை. அவன் கோபப்பட்டா நம்மளும் கோபப்பட அது மாதிரி பண்ண தேவை. நானும் முன்கோப்பி தான். ஒரு பிரசங்கம் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது.